இந்த சன்ஸ்கிரீனை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. பட் உண்மையிலே நீங்கள் ஆன்டி ஏஜிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒன்று மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து சன்ஸ்கிரீன். இதை தவறாமல் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஸ்விம்மிங் போனாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டி போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு SPF 50 இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான சன்ஸ்கிரீன், நான் கொமடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க துவாரங்கள் எல்லாம் அடைக்காமல் கம்ஃபர்டபுளாக இப்போ நிறைய நல்ல நல்ல சன்ஸ்கிரீன் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஐம் டாக்கிங் அபவுட் டில் யோர் ப்ரீடீன்ஸ். இவ்வளோவே போதும், தேவையே இல்லை மற்றபடி. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். அப்புறம் அந்த டீன் வரும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஆக்னே தன்மை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆக்னேவை ட்ரீட் பண்ணணுமா வேணாமாங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்தோடனே தானே போயிடும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்தோடனே போயிடும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர்றது தான். ஆனால் அது விட்டுட்டு போகிற ஸ்கார் வந்து போகாது. ஸோ திரும்ப அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த டேமேஜ்